ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து பிகினர் எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஸோ நம்ம எரர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப் பண்ணும்போது ஹைட்டு போக போக பிரேக் பண்ணி இறக்கணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த TN18 vlogs. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க நம்ம ஏரியாவில். ஸோ அந்த ஏரியா தான் நம்ம ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த பிளேஸ் ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் வீடியோ என்னோடது பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஹவு டு டூ ஏ வீலி. ஸோ வீலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீலி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவை, எந்த மாதிரி இருந்தால் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கியர் சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுடைய லீடர் பிராண்டுடைய கியர் சைக்கிள் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 21 கியர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராகவே நம்ம கற்றுக்கிறப்ப நம்மளால் மேக்ஸிமம் வந்து நம்மளால் அந்த ப்ரெஷரை கொடுத்து சைக்கிள் அப் பண்ணுறதோ இல்லை ஸ்பீடாக நம்மளால் அந்த கண்ட்ரோலில் கொண்டு வரதும் முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த 7x3 அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 7 ஸோ டோட்டலாக 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதான் 3x7 டோட்டலாக 21 கியர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதோட காம்பினேஷன்ஸில் ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து வீலி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து வீலி பண்ணும்போதே நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே விழாமல் மேக்ஸிமம் எல்லாேருக்கும் பயம்தான் இருக்கும். ஸோ அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் எல்லாருக்குமே நமக்கு அந்த பயம்தான் இருக்கும். ஸோ அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ப்ரெஷர் நம்ம கொஞ்சம் ஈஸியாக கொடுக்குறப்பே நம்ம சைக்கிளை லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கியர் இல்லாத சைக்கிளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கை இல்லாமல் ரொம்ப பெயினாக இருக்கும் அப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த பேக்கோடைய ஃபஸ்ட்டு கியரில் இல்லை செகண்ட் கியரில், ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு கியரில் ஸோ இங்கேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த செகண்ட்லேயும் அண்ட் இதில் அந்த ஃபஸ்ட்லேயும் வைக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக நம்ம வந்து சைக்கிளை இப்படி லைட்டாக நம்ம வந்து இங்கே ப்ரெஷர் ஸோ லைட்டாக நம்ம பண்ணுறப்பே என்னன்னா ஹைட் ரொம்ப இழந்துக்கும். ஸோ நம்மளால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் சீட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சீட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸோ சீட்டை வந்து நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டேரிங்கோடைய ஹெண்டை ஹைட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கிளை வந்து வீலி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எவர் ஃபஸ்ட்டு நம்ம வீலி பண்ணுறப்ப இது முக்கியமான திங்ஸ் இதை பண்ணிக்கணும் கண்டிப்பாக. அண்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வீலி பண்ணுறது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த லெஃப்ட் பிரேக் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஃபிங்கர் இருக்கணும். இதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் அந்த பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரேக் ஏன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சைக்கிள் லிஃப்ட் பண்ணும்போது நமக்கு ஓவராக பேக்கில் தள்ளி விட்டுச்சுன்னா, ஸோ அப்போ பேக் பரப்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக ஃப்ரண்ட் வரும், மறுபடியும் சைக்கிளை பெடல் பண்ணால் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரப்போ என்னன்னா சைக்கிள் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபஸ்ட் கியரும் பேக்கில் அந்த ஃபஸ்ட் கியரில் செட் பண்ணதுனால செகண்ட் கியரில் இருக்குது பேக்கில். ஸோ அதை செட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைட்டான ப்ரெஷர் கொடுக்குறப்பே சைக்கிள் ஃபுல்லாக எவ்வளோ லைட் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுவே நான் வந்து இதோடைய டாப் கியர்லேயோ இல்லை அந்த தேர்ட் கியர்லேயோ நான் போட்டிருந்தேன் அப்படின்னா, என்னோடய சைக்கிள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பவரை ப்ரெஷர் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் அதை செட் பண்ணதுனால இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீலியில் இந்த பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பெடல் இருக்குது, இந்த ரைட் பெடல். ஸோ இந்த ரைட் பெடல் நம்ம வந்து கரெக்டாக டாப்பில் வைக்கணும். அண்ட் தென் சீட் பொசிஷன், அண்ட் தென் ஃபிட்டிங் பொசிஷன். பாடி வந்து நம்ம எப்பவுமே கரெக்டாக இப்படி தான் வைக்கணும். அண்ட் பம்ப் பண்ணி இப்படி தூக்குறப்ப இங்கே வந்துடணும். ஸோ 3. ஸோ இது 3 ப்ரெஷர் பண்ணோம், ஃப்ரண்ட் அப்படியே தூக்குறோம், ஓகே. ஸோ அந்த ஒரு பொசிஷனை மட்டும் நான் பண்ணுறேன் பாருங்கள். 1 ப்ரெஷர், 2 சைக்கிள் மேலே. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து பிகினர் எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஸோ நம்ம எரர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எரர் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு அந்த என்ன ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ நான் எரர் இருக்க மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிகினர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ லிசன். ஸோ இங்கே 1 2 3 இந்த பொசிஷனில் அப்பு, ஓகே.
அப்படி போயிடும். One, position 1, the brake must 2, 3 and 4. Okay. இந்த மாதிரி லாக் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த ஃபியர் போகும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்களா பிகினர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன மிஸ்டேக் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷரை வந்து அவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எப்போவுமே வந்து சைக்கிள் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணோம். லிஃப்ட் பண்ணி ஒரு பொசிஷன் எப்படி நிற்க வைக்க ட்ரை பண்ணோம், பிரேக் பண்ணி அப்புறம் வந்து பெடல் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூவாக. இந்த மாதிரி நிற்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிற்க வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நல்லா வரும். பிரேக் பண்ணி நிற்க வைக்க இறக்கணும். எவ்வளோ முடியுமோ அவனை கீழே போடணும். ஸோ வீல் அப் பண்ணுறப்ப பிரேக் அடித்து கீழே இறக்கணும். அப்போ வரப்போ பிரேக்கு, அப்போ வரப்போ பிரேக்கு. அப்போ வரப்போ பிரேக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மேலே ஏறுறப்ப பிரேக் பண்ணி கீழே போட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் அதுதான். ஸோ அப் பண்ணும்போது ஹைட்டு போக பிரேக் பண்ணி இறக்கணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் நிற்கிறதுக்கு வந்து நமக்கு வரும். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோ இதோடைய பார்ட் 2 வரும். அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.